பிரியாணியே செஞ்சு வச்சாலும் இந்த கடாயில் போட்டு சாப்பிட்ற இந்த ஒரு சாதத்துக்காக நானும் என் தங்கச்சியும் சண்டை போட்டுப்போம். அப்படி ஒரு சூப்பரான எறா தொக்கு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூடவே ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 kg சின்ன எறாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காரத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எறா வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுருக்கேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா எறா வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான எறா தொக்கு